தலைப்பு செய்திகள். வடக்கு காணிகளை சுவீகரிக்கும் அரசாங்கத்தின் ரகசிய நகர்வு. போலி கடிதம், மக்களுக்கு காவல்துறை விடுத்த எச்சரிக்கை. யாழில் இராணுவத்தினரிடம் இருந்து ஒரு தொகுதி காணிகள் விடுவிப்பு. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள். மதவாச்சியில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. 17,459 டெங்கு நோயாளர்கள் பதிவு. தென்கொரிய ஜனாதிபதி பதவி விலகல். இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் காணியை அரச காணிகளாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தவுள்ளதாக வர்த்தமானியொன்று வெளியாகியுள்ளமை தொடர்பில் சட்டத்தரணி சுமந்திரன் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். குறித்த விடயத்தை காணொளியொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் 5,940 நிலத்தை அரசு இரகசியமாக அரச காணிகளாக பிரகடனப்படுத்துவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சத்தமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவரங்களோடு செய்தி வந்துள்ளது. இது குறித்து கடந்த மார்ச் மாதம் 28 வர்த்தமானியொன்று வெளியாகியுள்ளது. இதில் யாழில் 3,661 ஏக்கர் காணியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 702 ஏக்கர் காணியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 515 ஏக்கர் காணியும், மொத்தமாக 5,940 ஏக்கர் நிலங்கள் வடக்கில் சுவீகரிப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இந்த அரசு பதவிக்கு வருவதற்கு முன்னும் பின்பும் மக்கள் காணிகளை விடுவிப்போம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம், ஆனால் இதுவரை ஒரு அங்குலம் கூட நிலம் விடுவிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசின் வாக்குறுதி மற்றும் அரசின் தற்போதைய கவனையினம் தொடர்பிலும் இந்த காணி விவகாரம் குறித்து அவர் கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களை நிதி ரீதியாக ஏமாற்றும் நோக்கில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் கடிதம் ஒன்று தொடர்பில் இலங்கை காவல்துறை எச்சரிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கான்ஃபிக்ஷன் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட குறித்த கடிதம் பிரதி காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரிலும் போலியான கையொப்பத்துடனும் எழுதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சைபர் கிரைம் ஹெட்குவார்ட்டர்ஸ் கொலம்போ ஸ்ரீலங்கா என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனத்தால் இந்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்ட நிலையில் அவ்வாறு ஒரு நிறுவனம் இலங்கையில் இல்லை என காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை சந்தேகத்திற்குரிய கடிதம் பொதுமக்களை நிதி ரீதியாக ஏமாற்றி அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது என்றும் பொதுமக்களை காவல்துறை எச்சரித்துள்ளது. இதன்படி குறித்த போலி கடிதத்திற்கு பொதுமக்கள் பலியாக வேண்டாம் என்று வலியுறுத்திய காவல்துறை, தவறான தகவல்களை பரப்புவதில் ஈடுபட்டவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக மேலும் கூறப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்து வந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக நேற்று ஒப்படைக்கப்பட்டன. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மானத் ஜெகம்பத் அவர்களின் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபனிடம் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் நேற்றைய தினம் முற்பகல் 11:30 மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலாளர் கூறுகையில், வலிவடக்கு வயாவிலான் பகுதியில் 20 ஏக்கர் காணிகளும், மாங்கொல்லை பகுதியில் 15 ஏக்கர் காணிகளும், வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் 5.7 ஏக்கர் காணி நிலமுமாக சுமார் 40.7 ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து தெல்லிப்பிளை J233 பகுதியில் 47 குடும்பங்களும், வயாவிலான் பகுதியில் 55 குடும்பங்களும் தமது பூர்வீக நிலங்களுக்கு செல்ல உள்ளனர். இதேவேளை குறித்த காணிகளில் வெடிப்பொருட்கள் அபாயம் தொடர்பில் ஆராய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவர். இதேவேளை மேலும் சில காணிகளும் விரைவில் விடுவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மேலதிக அரச அதிபர் ஸ்ரீமோகன், வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர், பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. மே மாதம் 1 நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி உறவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது.
அனுராதபுரம் மெதவாச்சி பிரதேசத்தில் வியாழக்கிழமை காலை ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மெதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் மெதவாச்சி உல்பத்கம பிரதேசத்தை சேர்ந்த 33 வயதுடையவர் ஆவார். இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மெதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 17,459 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 5018 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக அதன் படிப்பாளர் வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் டெங்கு நோயினால் 6 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 5018 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் இரத்தினபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலி, குமிட்டல் மற்றும் வாந்தி, தோலில் சிவப்பு நிற கொப்பளங்கள் மற்றும் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் இடைக்கால ஜனாதிபதி ஹான் டக் ஷூ பதவி விலகியுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் தென்கொரியாவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் விதிமுறைகள் காரணமாக அதிகாரப்பூர்வ பதவியில் உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிட முன்பே பதவி விலக வேண்டும். இதன் காரணமாக ஹான் டக் ஷூ தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவி விலகல் தொடர்பில் ஹான் டக் ஷூ தெரிவிக்கையில், எனக்கு முன்னால் 2 வழிகளே உள்ளன. ஒன்று, நான் இப்போது கையாளும் பெரிய பொறுப்பை முடிப்பது. மற்றொன்று, அந்த பொறுப்பை கைவிட்டு ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. நான் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை சமாளிக்க என்னால் முடிந்ததை செய்வதற்கும் எனக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கும் எனது பதவியை கைவிட நான் இறுதியாக தீர்மானித்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சீமானுக்கு விடுத்த கொலை மிரட்டல் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையாளருக்கு புகார் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தேனியை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவு வெளியிட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இந்த இன்ஸ்டா ஸ்டோரியில் பதிவில் சீமானின் தலை விரைவில் துண்டிக்கப்படும், விரைவில் நாடக ஒழுங்கமைப்பாளர் பதவிக்கு போட்டிகள் நிலவும் என பதிவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். எலான் மாஸ்க் அரசியலில் தீவிர ஈடுபாடு காட்டி வருவதால் டெஸ்லாவின் இயக்குனர் குழு தலைமையை மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மாஸ்கின் அரசியல் ஈடுபாடு மற்றும் வருவாயில் 21% சரிவு காரணமாக டெஸ்லாவின் இயக்குனர் குழு தலைமைத்துவ மாற்றத்தை கடந்த மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பாளரின் பங்குகளில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மாஸ்க் அரசியல் விவகாரத்தில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டால் முதலீட்டாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனால் டெஸ்லா நிறுவனத்தின் புதிய சிஇஓவை தேர்ந்தெடுக்க அந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரலாற்றில் இன்று 1851 கொழும்பு நகரை சுற்றிய பகுதிகளில் பலத்த காட்டு வீசியதில் பெரும் சேதம் ஏற்பட்டது. 1946 இலங்கை கேகாலையில் நேப்சுமயர் தோட்டத்தில் இந்திய தமிழர் குடியிருந்த 400 ஏக்கர் காணிகள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டன. 2008 சூறாவளி நர்கீஸ் மியான்மரில் தரை தட்டியதில் 1,38,000 பேர் உயிரிழந்தனர். 2012 நார்வே ஓவியர் எட்வன் மன்ச் வரைந்த அலறல் என்ற ஓவியம் நியூயார்க்கில் இடம்பெற்ற ஏலத்தில் $120 மில்லியன் விற்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.